ஹாய் குட்டீஸ். ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைன்னு ஒரு இடம். சென்னிமலை பக்கத்தில் இருக்க கிராமத்தில் நாச்சிமுத்து கருப்பாயி அப்படின்றவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்குது. சரியா? அந்த குட்டி பாப்பாவுக்கு குமரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பா பிறக்கும்போதே நம்ம நாடு அடிமைப்பட்டு கிடக்கு. யார்? ஆங்கிலேயர்கள் தான் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இது அந்த குட்டி பாப்பா வளர வளர பார்த்துட்டே வருது. நம்ம நாட்டில் நம்மளே அடிமையாக இருக்கோம். அவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்குது. அந்த பாப்பா பெருசாக ஆகிட்டு இருக்கும்போது கவனிச்சிட்டே வருது. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமே வந்தே மாதரம் வெளியே சத்தம் போட்டு போகிறது, கத்திட்டு போகிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. யார்? கொஞ்சம் அந்த குட்டி பாப்பா, அவர் பேர் குமரன். கொஞ்சம் டீனேஜ் ஆகும். என்ன பண்ணுறாரு? திருப்பூர் பக்கத்தில் ஊரில் இருக்க எல்லா யங்ஸ்டரையும் ஒன்றா சேர்த்துட்டு தேச பந்து அப்படின்னு ஒரு இயக்கத்தை, ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கூலுக்கு போகிறோம், வீட்டுக்கு வர்றோம், சாப்பிட்றோம், விளையாடுறோம், மொபைல் பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்ன நடக்குது நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா? கிடையாது. அப்படி தானே? என்னென்ன நடக்குது, வெளி உலகத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் அவர் பார்த்தார், குமரன் பார்த்தார். ஒரு டீனேஜ்லேயே அவர் ஒரு ஃபார்ம் பண்ணிட்டார், தேசபந்துன்னு ஒரு இயக்கம். அப்போ காந்தி தாத்தா என்ன பண்ணுறாரு? ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வந்துட்டு எல்லா ஊர்லேயும் ஊர்வலம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஊர்வலம் போகணும், ஊர்வலம் போகலாம், லீடர் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பின்னாடி எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு போகணும். இப்படின்னு அங்கே இருக்க ஆங்கிலேயரோட அதிகாரிகள் இருப்பாங்க, எல்லா ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா நீங்கள் ஊர்வலமாக போகிறீங்க, உங்களை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்வலம் நடக்கிறதுல முக்கியமான தலைவர்கள் மாதிரி இருப்பாங்களே, ஹெட் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. இது பார்த்தோன்னா குமரனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்ம தலைவரையே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் நாளைக்கு ஊர்வலம் நடந்தே ஆகணும். சரியா? அதனால நம்ம தான் அந்த ஊர்வலத்தை கொண்டு போகணுன்னு எல்லார்கிட்டையுமே பேசுகிறாரு. இப்போ நைட்டு டேயும் போய் உட்காந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு, ஊர்வலம் நடக்கணும், நம்ம எல்லோரும் வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மறுநாள் கிளம்பிட்டார், கையில் கொடியை பிடிச்சிட்டு, நம்ம தேசிய கொடியை பிடிச்சிட்டு வந்தே மாதரம்னு சவுண்டாக கத்திட்டு போகிறாரு. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் போகிறாங்க. எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? உடனே இந்த ஆங்கிலேயர் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. லத்தி கம்பு, போலீஸ் கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பு இருக்கும், லத்தி கம்புன்னுவாங்க. லத்தி அடித்தா அப்படி வலிக்கும். அதை வச்சு அடின்னு எல்லாரையும் அடிக்கிறாங்க. தெரிச்சு ஓடுறாங்க எல்லாரும். சில பேர் அடி வாங்கி சுருண்டு கீழே விழுகிறாங்க, சில பேர் பயந்துட்டு ஓடுறாங்க, அடிக்கு பயந்துட்டு ஓடுறாங்க. ஆனால் குமரன் என்ன பண்ணுறாரு? ஒத்த கையில் கொடியை வச்சுக்கிட்டு கொடியை விடவே மாட்டேங்கிறாரு. அடிக்கிறாங்க, அடிக்க கொடியை விடவே மாட்டாமல் வந்தே மாதரம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் என்ன செய்யணும்? பயந்துட்டு ஓடுறாங்க, கீழே விழுகிறாங்க. இவர் கையில் இருக்க ஃப்ளாகு, தேசிய கொடி விட்டு விடவே இல்லை. கோவம் வந்துருச்சு. ஒரு 10 போலீஸ்காரங்க அடித்து உடம்பெல்லாம் ரத்தம், காயம், மண்டையெல்லாம் அடித்து ரத்தமாக போகுது. அவர் உடம்புல சுருண்டு கீழே விழுகிறாரு. ஆனாலும் கொடியை விடலை, கையில் இருக்க கொடியை விடலை. வாயில் வந்தே மாதரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படி அடிக்கிறாங்க. ஒருத்தர் போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு? நல்ல ஒரு வெயிட்டான கட்டையை வச்சு அவர் தலையில் அடிச்சிடுறாரு. குமரனோட தலையில் அடிச்சிடுறாரு. தலையில் அடித்தா என்ன ஆகும்? ரத்தமோ பயங்கரமாக ரத்தம் போயிட்டு சுருண்டு கீழே விழுந்துட்டார். அவன் செத்து போயிட்டாரு, குமரன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இன்னும் அங்கே இருக்கவங்களாம் தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போகிறாங்க, இறந்து போயிட்டார். ஆனால் அந்த ஃப்ளாக், அவர் கையில் அந்த ஃப்ளாகை எடுக்கவே முடியல. அதான் அவருக்கு பேர் கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரன் அவருக்கு பேர். நீங்கள் லெசனில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஆச்சு ஒரு குட்டி கதையாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? எப்பயுமே நமக்கு ஒரு தேசிய உணர்வு இருக்கணும். நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குமே எப்பயுமே ஒரு 10 வயசு 12 வயசு இந்த ரேஞ்ச் இருக்கும் உங்களுக்குலாம். அதெல்லாம் மெயினாக நாட்டில் நடக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அம்மா அப்பாட்ட கேளுங்க, நியூஸ் பாருங்கள், நியூஸ் பாருங்கள், நியூஸ் பேப்பர் படிங்க. மெயினாக இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி படிங்க, இங்கிலீஷ் நல்லா டெவலப் ஆகும். டெய்லி பேப்பர் படிங்க, நியூஸ் பாருங்கள். அன்னன்னைக்கு என்ன தான் நடக்குதுன்றதையாவது கவனிங்க. அதுக்காக தான் ஆச்சு இந்த கதையை சொல்கிறேன். சரியா? ஆச்சு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.